இங்க ஹீரோ ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து அவங்க 2 பேருக்குள்ளேயுமே எந்த சம்பவமே நடக்கல. அது காரணமே உங்களோட மாப்பிள்ள தான். எப்ப பார்த்தாலும் மாமா கூட தான் 10 நிமிஷம் அந்த குண்டு பையனை பயங்கரமா அடம்பிச்சுனே இருக்கான். இதனால புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பயங்கரமான சண்டை வருது. அதனால கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. இவரு அவங்க பொண்டாட்டி காலையில வந்து அவங்களை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு வந்தா மறுபடியும் அந்த குண்டு பையனை நைட்டு தூங்க வைக்கிறதுக்காக வீட்டுக்கு கூட்டு வந்துறாரு. ஹீரோயினி இந்த காரணத்துக்காக அவங்க அன்னிக்கிட்டையும் பேச மாட்டாங்க. ஹீரோவோட அக்கா பையனுக்கு காது குத்துற ஃபங்க்ஷன் வந்து நீ முதல்ல காது குத்திக்க மாமா, அப்பதான் நானும் காது குத்திப்பேன்னு சொல்லி இவனை அடம்பிடிக்கிறான். இதனால அவங்க மாமாவும் காது குத்திக்கிறாரு. நீங்களே நாங்க இவ்வளவு பேருக்கு முன்னாடி அசிமா காது குத்திக்கலன்னு சொல்லி இவங்க பயங்கரமா திட்டுறாங்க. அந்த இடத்துல ஹீரோவோட அக்காவும் ஒரு பயங்கரமான சண்டையை கிரியேட் பண்ணி விடுறாங்க. அதனால அவங்க 2 பேர் குடும்பத்துக்குள்ளேயும் கொஞ்சம் பிரச்சனை வருது. ஹீரோயினுக்கு மதுரை ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறதுக்கான டிரான்ஸ்ஃபரும் கிடைக்குது. அதனால அவங்க குடும்பமாவே ஒரு 3 மாசம் ஷிஃப்ட் ஆயிலாம் சொல்லி அங்க போயிடுறாங்க. இந்த பையன் மாமாவை பார்க்கணும்னு சொல்லி பயங்கரமா அடம்பிச்சு விடுறான். அதனால அவங்க அம்மா சமாதான பத்தத்துக்காக இந்த பையனை போட்டு அடிச்சிடறாங்க. அந்த பையன் ஓவர் ஆல்தனால உடம்பு சரியில்லாம போயிடுது. அதுக்கப்புறமேட்டு அவன் அழுகையை நிறுத்திடுறான். இவங்க தனி குடுத்தனம் வந்தது மூலமா ஹீரோயின் கன்சீவ் ஆகுறாங்க. இந்த நல்ல விஷயத்தை சொல்றதுக்காக ஹீரோட அம்மாவை அவங்க அக்கா வீட்டுக்கு போறாங்க. இவங்களோட பையன் அழுகாம இருக்கிறதுக்காக மாமா சாமி கிட்ட போயிட்டா சொல்லி ஒரு பையன் சொல்லி அவங்களோட போட்டோக்கு மாலையும் போட்டு வச்சிட்டாங்க. ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அக்கா மேல இந்த பாசத்தினால அவங்கள ஒரு வார்த்தை கூட அவர் கேட்கவே இல்ல. ஊருக்கு கல்யாண ஃபங்க்ஷனுக்காக போகும்போது இந்த விஷயமும் ஹீரோயினுக்கு தெரிய வருது. அதனால அவங்க பயங்கரமா சண்டை போடுறாங்க. நீலாம் ஒரு பொம்பளையா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கேன், உங்க மூஞ்சில நான் முடிக்கவே மாட்டேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்களுக்கு சீமந்த ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. ஆனா ஹீரோட அக்கா வரவே இல்ல. உண்மையில போகும்போது இவங்க 3 பேருக்குமே ஆக்சிடென்ட் நடக்குது. அதனால இந்த குட்டி பையன் மட்டும் கொஞ்சம் சீரியஸா இருக்கான். அதனால அவனுக்கு ஆபரேஷன் பண்றாங்க. அக்கா பையனை பாக்குறதுக்காக இவரும் வராரு. நீ இன்னும் சாமி கிட்ட போலையான்னு சொல்லி அவனும் கேக்குறான். நான் எங்கேயுமே போலப்பா, உங்ககிட்ட எல்லாரும் போய் சொல்றாங்கப்பா, நான் இதுக்கப்புறம் உன்னிட்டு போவே மாட்டேன்னு சொல்லி அவர் அங்கேயே உட்காந்துக்கிறாரு. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த, செத்து போயிட்டாங்கன்னு உங்களோட ஃபேமிலி ஏதோ ஒதுக்கி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி இவங்க பயங்கரமா சண்டை போடுறாங்க. எனக்கு உன்னை பாத்துக்கிறத விட என் அக்காவை அக்கா பையன் தாண்டி ரொம்ப முக்கியம் சொல்லி இவங்களையும் போட்டு அடிச்சிடறாரு. அவங்களும் பயங்கர கோவமாயிட்டு இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி தாலி கட்டி அவங்க மூஞ்சில வச்சு கஷ்டம் அங்க கிளம்பிடுறாங்க. ஹீரோயினுக்கு குழந்தை பிறகுது. அதை பாக்கிறதுக்காக அந்த குண்டு பையனை உள்ள போறான். அத்தை என்னால தானே உனக்கு மாமாக்கா சண்டை, நான் மன்னிச்சிட்டுன்னு சொல்லி அவனும் மன்னிப்பு கேட்கிறான். அந்த குழந்தைங்களை பார்த்து நீங்க 2 பேருமே எனக்கு மாப்பிளிங்க, நான் தான் உன்னோட மாமான்னு சொல்லி ரொம்ப கொஞ்சம் பேசுறான். அந்த இடத்துல ஹீரோ ஹீரோயினுக்குள்ள இந்த சண்டையை முடியுது. அவங்க குடும்பமா சேர்ந்து அந்த குழந்தைங்களையும் பாத்துக்கிறாங்க. அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க.